விருப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. பூங்கொடி, பூஜைக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பூங்கொடி, செல்வி இங்க வா. மா, பூங்கொடி எங்க? பூஜைக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டாளா? அது வந்துமா, பூங்கொடிக்கு என்னாச்சு? நான் சொல்றேன் பாட்டி. அது வந்து பாட்டிமா, அவளுக்கு சின்னதா ஒரு ஷாக் அடிச்சிருச்சு. என்ன சொல்ற தீபி? ஷாக் அடிச்சிருச்சா? இப்ப அவ எங்க, எப்படி இருக்கா? நீங்க பதற அளவுக்குலாம் பெரிய ஷாக்லாம் ஒண்ணும் இல்ல. சின்னதா எர்த் அடிச்சிருச்சு. ஜீவா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான், நீங்க பயப்படாதீங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நீங்க டென்ஷன் ஆகாம பூஜைக்கு வேண்டியதெல்லாம் பாருங்க. சரிம்மா. தீபி, எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேல்ல? எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்பா, அம்மா, ராஜம்மா எல்லாரும் ஆன் தி வே பாட்டி. சரிம்மா. ஓகே, பை பாட்டி. ஏய் தீபி, பூஜை டைம்ல நீயும் இங்கதான் இருக்கணும். நீ எங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே கிளம்பிட்ட? அதுவா, ஒரு சின்ன ட்ரீட் பாட்டி. அத முடிச்சிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா பூஜை டைம்ல இருப்பேன். சீக்கிரமா வந்துடும். ஓகே? ஓகே பாட்டி, பை. வாங்க. ஹே தீபி, உன் பாட்டி கூட அவளுக்கு ஒண்ணுனா இப்படி பதறாங்க? அப்படி எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்காடி. இதோட ஒதுங்கிட்டா அந்த பட்டிக்காட்டுக்கு நல்லது. எப்படியோ ஒதுங்கிடுவா, விழுந்த அடி அப்படி. சரி வாங்க, நம்ம போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் கோ. அட, தீபு வந்துட்டாளான்னு பார்வதி கேட்டுக்கிட்டே இருந்தா. நல்ல வேளை நீயே வந்துட்ட. இந்த பாட்டி எப்ப பார்த்தாலும் பூஜை பூஜைன்னு வீட்டை மலை மாதிரி ஆக்கிட்டு இருக்காங்க. பா, எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்றாங்க. இன்னைக்கு என்ன பூஜை? இன்னைக்கு யாரோ ஒரு நம்பூதிரி வராரா. அவர் பகவதி பூஜை பண்ணி காணாம போன தான் பேத்தியோட முகத்தை வரைஞ்சு கொடுப்பாராம். அத வச்சு அவளை கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வந்து இந்த சொத்து பூராவையும் அவ பேருக்கு மாத்தி வைக்க போறாளாம். அப்படி ஒண்ணு நடந்துச்சின்னு வை, உனக்கு எதுவுமே இருக்காது தீபு. ₹1 கூட நீ அவ கையதான் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். கிராண்ட்மா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? குழந்தை வயசுல காணாம போன ஒரு தர்தரம் இப்ப எப்படி இருக்கும்னு ஒருத்த வரைஞ்சு காட்டுவானா? இவங்க போய் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து மகாராணி ஆக்குவாங்களாம். எவனோ ஒரு பைத்தியக்கார சொல்றான்னு பாட்டி தான் நம்புறாங்கன்னா நீங்களும் அதை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க. எனக்கு கூட இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லமா தீபு. ஆனா இருந்தாலும் இந்த சொத்து உனக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு பயம் மட்டும் எனக்கு இருக்கு. எனக்கு போட்டியா? இன்னொருத்தி வரவே முடியாது கிராண்ட்மா. வர பூசாரி எப்படி பாட்டிய முட்டாளாக்குறான்னு நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வீட்டுக்கு அந்த பைத்தியக்கார பூசாரி வரட்டும்.
வாங்க சாமி. வாங்க சாமி வாங்க. சாமி, எப்படியாவது நீங்க என் பேத்தியை കണ്ടുപിടിച്ചു കൊടുத்துருங்க. തീർച്ചയായിട്ടും അതിനുവേണ്ടിയല്ലേ ഞാനിപ്പോൾ ഇവിടെ എത്തിയിരിക്കുന്നത്. ரொம்ப நல்லது சாமி. നല്ലതേ സംഭവിക്കൂ. வாங்க. சரி, உள்ள வாங்க. வாங்க வாங்க அம்மா, சாமி வராரு, கொஞ்சம் எழுந்துறீங்க. வாங்க சாமி. வாங்க சாமி, பூஜைக்கான ஏற்பாடு உள்ளதான் பண்ணிருக்கேன். வாங்க. வாங்க. ഞാനാണ് ആ ഭ്രാന്തൻ. മേൽപ്പുറത്ത് നാരായണൻ നമ്പൂതിരി. புரியலையா? நீங்க சொன்னீங்கல்ல, அந்த பைத்தியக்காரன் நான் தான். കാണാമ പോണ ആ കുട്ടിയുടെ രൂപത്തെ എന്നാல വര முடியாது. நான் ஏமாத்தக்காரன் தானே நீங்க இப்ப பேசியது. ஐயோ, நாங்க நாங்க அப்படியெல்லாம் பேசலையே. വേണ്ട, കള്ളം പറയരുത്. ഈ ശരീരം ഭഗവാന്റെ ക്ഷേത്രമാണ്. കാണാമ പോണ ആ കുട്ടിയെ ഞാൻ കാണിച്ചു തരാം. அன்பிலீவபிள் கிராண்ட்மா. நாம பேசுனத பக்கத்துலயே இருந்து கேட்ட மாதிரி அப்படியே சொல்றாரு. எனக்கும் அதான் ஷாக்கா இருக்கு தீபு. இந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. சொன்ன மாதிரியே இவர் வரைஞ்சு காட்டிடுவாருன்னு தோணுது. வா. ஓம் பத்ராயே நமஹ. ஓம் ருத்ராயே நமஹ. ஓம் மகாமாயே ராஜாமீஸ்வரி பக்த கல்பன திவ்யே सर्वार्थ सिद्धि प्रदे व्यक्ति प्रकृत पद्य भाजन रत्ना सर्वार्थ सिद्धि प्रदे. ओम भद्राये नमः. ओम रुद्राये नमः. राजामीश्वरी भक्त कल्पन दिव्ये सर्वार्थ सिद्धि प्रदे व्यक्ति प्रकृत पद्य भाजन रत्ना सर्वार्थ सिद्धि प्रदे. अमान मानुस सरस्वती भगवती निशेष जाढ्यावह. अमान मानुस सरस्वती भगवती निशेष जाढ्यावह. മകം നക്ഷത്രത്തിൽ ജനിച്ച പെൺകുട്ടിയാണ്. അതിജഗത്തെ ആളും ഈ തറവാട്, അതായത് ഈ വീട്, ആസ്തി എല്ലാം അവൾ തന്നെ കെട്ടിയ ആളും. പേടിക്കരുത്, നിങ്ങൾക്ക് കിട്ടും. ആ കുട്ടി തിരിച്ച് വീട്ടിൽ വരും. പക്ഷേ ചില ശത്രുക്കൾ അവളെ കൊല്ലാൻ വേണ്ടി നിശ്ചയിച്ചിരിക്കുന്നു. ഭഗവതി, ഈ തറവാട്ട് രാജകുമാരിയുടെ രൂപത്തെ എനിക്ക് കാണിച്ചു തരണം.
ഭഗവതി കാണിച്ചു തരൂ. சாமி என்னாச்சு? ഏതോ ഒരു ശക്തി ആ കുട്ടിയുടെ മുഴുവൻ தெரியாതെ തടുക്കുന്നു. உங்க வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. அது வரைய விடாம தடுക്കുന്നു. என்னால ஆ குட்டியோட பாதம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அவளோட வலது கால் பாதத்துக்கு மேலே ஒரு இலை போல ஒரு மச்சம் இருக்கு. ഈ തറവാട്ട് കെട്ടിയാണ്ട யாரோ ஒருத்தருக்கு ആ மச்சம் இருக்குது பாருங்க. அது வாங்குங்கம்மா. அப்பா, பாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு மச்சம் இருந்தது இல்ல? ഈ തറവാട് കെട്ടിയാണ്ട തമ്പുരാട്ടിക്ക് ഇതുപോലൊരു മച്ചം ഇരുന്നിരിക്കണം. ശരിയാണോ? ஆமா சாமி, நீங்க சொல்றது நிஜம்தா. அம்மா, என் மாமியார் பூங்கோத நாச்சியாருக்கு இதே மாதிரி இதே இடத்துல மச்சம் இருந்திருக்கு. எனக்கு தெரியும். അവരുടെ മറുജന്മന്താ ഈ കുട്ടി. அப்பா, என் பாட்டி எனக்கு மகளா பிறந்திருக்காங்க. ஆ, ஆனா அவங்கள தொலைச்சிட்டு நிக்கிறோம். அப்பா,
கவலைப்படாதீங்கப்பா. உங்க பேத்தி கண்டிப்பா கிடைப்பா. சாமி, என் பேத்தியோட முழு உருவத்தை உங்களால வரைய முடியாதா? മുടിയും പക്ഷേ ഈ വീട്ടിലിരുന്ന് പറയാൻ പാടില്ല. എന്നോട് സ്ഥലത്തില് പൂർണ്ണചന്ദ്രൻ വാനത്തില് തോണ്ടുമ്പോത്, അതാവത് മുഴു പൗർണമി ഇന്നും 9 ദിവസത്തില് വരും. അന്നയ്ക്ക് നവഗ്രഹ പൂജ ഭഗവതി പൂജ പണി വരയണം. അപ്പൊ ഉങ്ക പേത്തിയുടെ മുഴു ഉരുവം കിട്ടും. அப்படியே செய்யுங்க சாமி. எப்படியாவது என் பேத்தி எனக்கு கிடைக்கணும். പേടിക്കണ്ട, ആ കുട്ടി നിങ്ങൾക്ക് കിട്ടും. ഞാൻ വരാം. சாமி ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் தட்சணை கொண்டு வரேன். വേണ്ട, ആ കുട്ടിയുടെ മുഴു ഉരുവം വരഞ്ഞു കൊടുത്തിട്ട് പിന്നെ ദക്ഷിണ ഞാൻ വാങ്ങിക്കാം. அம்மா பகவதி, எப்படியாவது நீதான் என் பேத்தியை என் கண்ணுல காட்டணும். சாமி, அந்த பொண்ணோட முழு உருவம் வரைஞ்சு முடிச்ச உடனே முதல்ல எங்கிட்ட கொடுத்துடுறீங்களா? அது அது ஒண்ணு இல்ல சாமி, என் பேத்திய ரொம்ப நாளா நான் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவளை சீரும் சிறப்புமா வாழ வைக்கணும்னு தான் சாமி நான் இவ்ளோ அவசரப்படுறேன். വാഴ വെக்கிறதுக்கு தேடுறது யாரு, சாவடிக்கிறதுக்கு தேடுறது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.